ஸ்ரீலங்கா ஓகே ப்ரோ, அவங்க நமக்கு நன்றி சொன்னது ஓகே. இப்போ கல்ஃபில் பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிக்குதுனாக்கா நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. அதை நம்பர்ஸோட உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கல்ஃபில் இன்னும் இஷ்யூ பெருசாக வெடிக்குதுன்னு வைங்க. நாம கிட்டத்தட்ட 40% ரெமிட்டன்ஸை வெஸ்ட் ஏஷியாவில் இருந்தால் பெற்றுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுக்குள்ளே வர ரெமிட்டன்ஸ் 40% அங்கேருந்து தான் வருது. கான்ஃப்ளிக்ட் பெருசாச்சுன்னா அது கட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது மேட்ரு, நமக்கும் கல்ஃபுக்கு இடையிலான இந்த ட்ரேட் எவ்வளோ தெரியுமா வேர்த்? அதுக்கு 16.70 லட்சம் கோடி ரூபாய் வேர்த்து நம்ம கல்ஃபுக்கும் இந்தியா சார்ந்து நடந்திருக்கு அந்த ட்ரேட் பேஸ் பண்ணி. இல்லை இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது மட்டுமே கல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 5.35 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பிரச்சனை பெருசாச்சுன்னா அதுவும் தொண்டு விழுந்துருமா? இந்தியா இந்த கல்ஃபு கிட்ட எஃப்டிஏவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. பல காலமாக அதை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம் பாருங்க, அதை சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கைகூற நேரத்தில் இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாச்சுன்னா அதுவும் தொண்டு விழுந்துடும். ஸோ கல்ஃபில் இஷ்யூ ரொம்ப பெருசாக வெடிக்குதுன்னா இங்கே எல்பிஜி ஷார்ட்டேஜ் மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இவ்வளோ முக்கியமான கன்சர்ன்ஸாக இருக்குது. ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது அந்த ஒரே ஒரு மேட்டரை பற்றி தான். கல்ஃபில் அமைதி இல்லை அப்படின்னா உலகம் அமைதியாக இருக்காது. குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய ஷார்ட்டேஜை நம்ம ஃபேஸ் பண்ணியே தீருவோம்.